சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 670 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் புயல் சின்னம் நிலவி வருவதால் வங்கக்கடல் என்பது காலையிலிருந்தே மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரை காட்சிகளை பார்க்கும் பொழுது ஏராளமான மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக அந்த கடற்கரையின் ஓரம் நிறுத்தி வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வம் தரப்பிலிருந்து கடல் காட்சி என்பது 60 கிலோமீட்டரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் வரை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில காலையிலிருந்து மெரினா பட்டினப்பாக்கம் காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. நடந்து செல்லும் பொதுமக்களை கீழே தள்ளும் அளவிற்கு காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த கடல் மணல் பரப்புல 50 அடி தங்களது படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு ஒட்டுமொத்தமாக வச்சிருக்காங்க மீனவர்கள். கடல் இன்னும் ரொம்ப கொந்தளிப்பாக தான் இருக்கிறது. இதையும் மீறிதான் சென்னையை சேர்ந்த பொதுமக்கள் இந்த ஓரமாக அந்த கடற்கரையை ரசித்தபடி ஆபத்தை உணராமல் வந்து கொண்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக சில காவலர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்காங்க. ஏன்னா கனமழை பெய்யும், கடல் இன்னும் தொடர்ந்து சீற்றமாகத்தான் இருக்கு. இதன் காரணமாக பாதுகாப்பாக இங்கிருந்து செல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு இன்று ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கக்கூடிய நிலையில காலையிலிருந்து மழை இல்லாட்ட கூட இந்த கடலை பொறுத்தளவு சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. விக்னேஷ் முத்து, மேலும் பல்வேறு விவரங்களுக்காக மீண்டும் தொடர்புகிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா மற்றும் பட்டினப்பாக்கத்தில் 3 அடி உயரத்திற்கு மேல் கடல் அலை எழும்புகிறது. ஆக்ரோஷமாக மாறியிருக்கிறது வங்கக்கடல். பொதுமக்களை கீழே தள்ளும் அளவுக்கு பலத்த காற்று வீசி வருகிறது.